கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகம் இன்றைக்கு மிகவும் வேகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? யாரை பார்த்தாலும் நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி, நாளைக்கு எனக்கு டைம் இல்லை, நெக்ஸ்ட்டு வீக் பார்க்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயுமே யாரை பார்த்தாலுமே எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த பிஸின்னு சொல்லிட்டு ஓடுற ஜனங்களுடைய வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, அவங்க குடும்பத்தை கவனிக்க, முக்கியமான நபர்களை சந்திக்க, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே டைமை வச்சுருக்கிறாங்க. எப்படி ஆகிலும் அவங்க போகலைன்னு அவங்க தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மனுஷனுடைய முகம் கோணக்கூடாது என்று திருப்தி ஆக்குவதற்காக கூட எப்படி ஆகிலும் எல்லாவற்றையும் சமாளிக்கிறாங்களே. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்து நமக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து நம்முடைய இருதயத்தில் தங்க ஒரு இடம் கிடைக்குமா என்று வாஞ்சையோடு காத்திருக்கிற தேவனுக்கு இன்றைக்கு கொடுக்க நேரம் எப்படி நம்ம இன்றைக்கு செலவிடுகிறோம்? நம்ம கண்களுக்கு முன்பதாக காணப்படுகின்ற மனிதர்களுக்கு எல்லாமே கொடுக்கிற முக்கியத்துவத்தை நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஏன் இன்றைக்கு நம்மளால் கொடுக்க முடியலை? நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் ஆலயத்துக்கு போகலாம், இல்லைன்னா நான் நாளைக்கு நம்ம குடும்ப ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நம்ம தள்ளி போடுறோம் இல்லையா? இங்கே ஒரு பக்தன் அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. சங்கீதம் 16 அதனுடைய 8வது வசனத்திலே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்கிறாரு. நான் அவருடைய நினைவுகளோடும் அவரை முன்னிறுத்தி என்னுடைய வாழ்வின் பயணமே இருக்கிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி வாழுகிறதுனால நான் அசைக்கப்படலை, நான் விழுந்து போகலை, நான் எதிரிகளுடைய கைகளுக்கு நான் இரையாக மாறலை. ஏதோ ஒரு கோணத்தில் எனக்கு சோதனை வந்தாலும், பாடு வந்தாலும், மற்றவர்கள் என்னை நிந்திக்கத்தக்கதான ஒரு நிலைமை எனக்கு வந்தாலும், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறதுனால, நான் அவரையே முன்னிறுத்தி வாழுகிறதுனால நான் அசைக்கப்படலை. இது வரைக்கும் நான் முறிந்து விழலை. அவர் என்னை தப்பு வித்து கொண்டு ஏதோ ஒரு வழியில் அவர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறாருன்னு பக்தன் அந்த வார்த்தைகளை உற்சாகமாக சொல்லுகிற நம்ம கவனிக்கிறோம். அன்றைக்கி நம்மால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் பாதியில் வந்த உடனே நம்ம அவங்கள தூக்கி மேலே வச்சுட்டு அவங்க தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு பின்னாலே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். இல்லையே, திடீரென்று நமக்கு ஒரு புதிய உறவுகள் கிடைத்து விட்ட உடனே கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தையெல்லாம் அந்த மனுஷங்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா புதுசு அந்த திருமணம் ஆண்களை கவனிக்கிற பொழுது அந்நாள் வரைக்கும் தேவனுக்கு கொடுத்த இடம், ஒரு புதிய ஒரு உறவு தனக்கு கிடைத்த உடனே அது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தரை மறந்துடுவாங்க, லாஸ்ட் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவரை பின்னுக்கு தள்ளுகிற அநேக இன்னைக்கு பிள்ளைகளை நான் கவனிக்க முடிகிறது. அன்பு ஜனமே, கர்த்தரை முதலாவது தேடுகிற பொழுதும் அவருக்கான நேரத்தையும் கனத்தையும் நீங்கள் கொடுக்கிற பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய நடத்துதலையும் உங்களால் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் சரியாகவும் அமையும். அன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம்? இன்றைக்குள்ள பிள்ளைங்க எனக்கு படிக்கணும், எனக்கு வேலை பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தை குறித்து காரியங்களை எனக்கு கவனிக்கணும், எதிர்காலத்தை குறித்து எனக்கு எப்படியெல்லாம் நான் ஃபைனான்ஷியலாக செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ப்ரீ பிளானிங் பண்ணணும். இதிலே என்னுடைய டைம் எல்லாம் போயிட்டு இருக்குது. எனக்கு எப்போ ஆலயத்துக்கு வர முடியும், எங்கே ஜெபிக்க எனக்கு எங்கே டைம் இருக்குது, பைபிளெல்லாம் படிக்க எனக்கு எங்கே டைம் இருக்குது, எப்போது நேரம் கிடைக்குமோ நான் ஜெபிக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது நான் பைபிள் வாசிக்கிறேன். அப்போது ஆண்டவருக்கு நம்ம என்னது ஒரு சாய்ஸை கொடுக்குறோம். நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்களே தவிர ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுத்துட்டு தான் எனக்கான காரியங்களை பார்த்துப்பேன் ஏன் இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியலை? ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி ஒரு தேவை, ஒரு கஷ்டம் வந்த உடனே போய் நின்றுட்டு ஆண்டவரை நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு ஆண்டவர் நம்ம தட்டிகிட்டே நிற்கிறோம். தேவைக்காக மட்டும் நம்ம அந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம இந்த பக்தனை போல சொல்ல முடியும், நான் அசைக்கப்படாமல் உறுதியாக எழுந்து நிற்பேன் என்று சொல்லிக்கொண்டு? உங்களை சற்று நிதானித்து பாருங்கள். அன்பு ஜனமே, நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்க நேரம் இருக்கிறதா? நம்ம இன்றைக்கு தினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கா நமக்கு? தானியேலை பாருங்க, அவர் ஒரு இடத்துல வேலை தான் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா? ஆனாலும் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணார்னா வேதத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. இன்றைக்கி நம்மால் அதை செய்ய முடிகிறதா? நம்ம எதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நம்ம நைஸாக எஸ்கேப் ஆக பார்க்குறோம். எனக்கு நிறைய படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இல்லைன்னா நாளைக்கு எனக்கு அந்த ஃபைலை சப்மிட் பண்ணணும், எனக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு நிறைய இருக்குது, என்னால் இன்றைக்கி முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக கொடுக்குற நேரத்தை மட்டும் நம்ம எல்லாமே எக்ஸ்கியூஸ், ஒரு சாய்ஸ் சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இதை கவனிக்கிறார். அன்பு ஜனமே,
ஆண்டவரை நிச்சயமாக கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை, அவர் நம்மை நினைக்காமல் இருந்தால் நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்க முடியுமா? நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை ஒன்று என்பதனை தயவு செய்து மறந்து விடாதீங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம எழுந்து நிற்க முடியாது. எத்தனையோ பாவங்கள், மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில உள்ள போதிலும் கர்த்தர் மன்னித்து அவர் பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையா? அதை மறக்காதீங்க. அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு பலவீனம் இருக்குது, பாடு இருக்குது, பலவித சோதனை இருக்குது, அதனால் நான் ஜெபிக்கலைன்னு சொல்லி நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்புக்குள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள், பாடுகள் உண்டு. அது நடுவிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அந்த சோதனை மத்தியில் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை நம்ம பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு வாஞ்சை இருந்தால் மட்டும்தான் இந்த சோர்வு நமக்கு பெரிதாக தெரியாது. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், 10 கன்னிகைகள் 5 பேர் மணவாளனுடைய வருகைக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு இருந்தாங்க. என்னதான் தூக்கம், அவங்களுக்கு தூக்கம் வராமலா இருந்திருக்கும். மற்ற 5 பேரும் தூங்கிட்டாங்க இல்லையா? தீவெட்டி அங்கே அணைஞ்சு போயிடுச்சு. ஆனால் இவங்களை பாருங்கள், அணைஞ்சு போனாலும் அதை பற்ற வைக்கிறதுக்கு நீ எண்ணெய் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அவ்வளோ வாஞ்சையோடு தூக்கத்தை மறந்து காத்திருந்தாங்க, எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் இங்கே தங்களுடைய பலவீனங்களையும் தங்களுக்குரிய காரியங்களை பெரிதாக எண்ணினவர்கள் கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கு அநேகர் கைவிடப்படுகிற நிலைமைக்கு கூட காரணம் என்ன தெரியுமா? தேவனை அறிகின்ற அறிவு முக்கியம் அல்ல, ஆனால் தனக்கான காரியங்கள் தான் முக்கியம் என்று சொல்லி அதை குறித்தே எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தத்தை குறித்து அறிய விருப்பம் இல்லை. பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்ம எப்படி வாழணும் அதை குறித்து அறிகிற வாஞ்சை இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்பேற்பட்டதாக இருக்கும் அதை குறித்து அறிகிற எண்ணம் இல்லை. தேவன் எப்பேற்பட்டவர் அதெல்லாம் அப்புறம் தான், ஆனால் நமக்கு நன்மை கிடைக்கணும், அற்புதம் நடக்கணும். இது மட்டும்தான் இன்னைக்கு அநேகருடைய ப்ரையாரிட்டிஸாக இருக்குது. அன்பு ஜனமே, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், முதலாவது அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அதன் பிறகு நம்முடைய வாழ்வின் காரியங்களை அவர் நிச்சயமாக பார்த்து கொள்வார். ஒருவேளை நமக்கு தாமதமாகி கொண்டிருக்கலாம், பலவிதமான ஏமாற்றங்கள் இருக்கலாம், அவர் கைவிடுகிறவர் அல்ல. அதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை, பாடுகள் உண்டு. அதை விடுதலையாக்க அவர் ஒருவிடத்தில் மட்டும்தான் வல்லமை உண்டு. ஆகவே உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை சற்று குறைத்து விட்டு முதன்மையான முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாக மாறினால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபிப்போமா? அன்பு நல்ல இயேசு சுவாமி, எங்களுக்காக நீர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீரப்பா. அப்பா, ஜெபிப்பாங்களா, என்னோடு கூட பேசுவாங்களான்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. நாங்க உங்களை காக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்க வாழ்க்கையில எங்களுடைய எல்லா காரியத்தையும் முடிப்பதற்கு நாங்க இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா இந்த உமக்கென்று நாங்க நேரம் செலவழிக்க மறந்து போகிறோம். ராஜா, எங்கள் பாவங்களை மன்னிங்க. மனுஷங்களுக்கும் இன்னைக்கு மனிதனுடைய அன்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் வந்து அமர்ந்திருந்து நீரே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நாங்கள் மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். தகப்பனே, எவ்வளவுதான் பிஸியான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அப்பா, உம்மை தேடவும் உமக்கான நேரத்தை கொடுக்கவும் நாங்கள் ஒரு பொழுதும் மறந்து போகாமல் என் தேவனே, உம்மை அதிகமாக விருப்பத்தோடும் வாஞ்சையோடும் தேடுகிற பிள்ளைகளாய் கர்த்ததாமே எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.